உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகனிடம் ராமநாதபுரத்தோட எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எதற்கு 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க? ஒருவேளை அண்ணன் சாட்டை துரைமுருகன் எம்பி நவாஸ்கனியிடம் எதுவும் கடன் எதுவும் வாங்கியிருந்தாரா, இல்லை நவாஸ்கனியோட பணத்தை எதுவும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரா, இல்லை நவாஸ்கனிக்கிட்ட எதுவும் அவர் எதுவும் தொழில் ஒப்பந்தம் வைத்திருந்து எதுவும் முறையீடு பண்ணி அதன் மூலியமாக எதுவும் 5 கோடி ரூபாய் பணம் பறி போயிருச்சு, அதை திருப்பி கேட்பதற்காக நவாஸ்கனி அவர்கள் நோட்டீஸ் கேட்டிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. நவாஸ்கனி அவர்கள் எதற்காக 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அப்படின்னா, தேர்தலுக்கு நவாஸ்கனி அவர்கள் பணம் கொடுத்து தான் தன்னோட வாக்கை வாங்கியிருக்காரு என்கிற உண்மையை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னோட வலையொலி பக்கத்தில் காணொலியாக வெளியிட்டு இருந்தாங்க. இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கலை, மறுப்பும் தெரிவிக்கலை. தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான நடவடிக்கை எடுக்கும் விதமாக நவாஸ்கனி அவர்கள் 5 கோடி ரூபாய் சாட்டை துரைமுருகன் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தலில் நவாஸ்கனி அவர்கள் பணம் கொடுத்தாரா கொடுக்கவில்லையா, இதுதான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய கேள்வியாக இருந்தது. அந்த காணொலி முழுவதும் அவர் கொடுத்தாரா இல்லையாங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யாரிடம் இருக்குது, அதற்கான முதல் கட்ட விசாரணை யார் செய்யணும்னா காவல்துறை செய்யணும். அது எதுவுமே உறுதிப்படுத்த முடியாமல் நேரடியாகவே நவாஸ்கனி அவர்கள் 5 கோடி ரூபாய் சாட்டை துரைமுருகனிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அண்ணன் சாட்டை துரைமுருகனே இன்று தான் கடல் கடந்த பயணம் சொல்லி தன்னோட எக்ஸ்தலத்து பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது உண்மையிலே நவாஸ்கனி அவர்களுடைய கண்களை பயங்கரமாக உறுத்தியிருக்கும் போல் சாட்டை துரைமுருகன் தேர்தல் முடிந்த பிறகு குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு எங்கேயோ வெளியில் கிளம்புறாரு. அதனால் அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியை நம்ம கெடுக்கணும், உடனே ஒரு நோட்டீஸை போடுறான்னு சொல்லி எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது 5 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஊடகத்திலையும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. அதாவது அண்ணன் சாட்டை துரைமுருகன் தன்னோட வலையொலியில் என்ன மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நவாஸ்கனி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்திடம், அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்திடம் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பணத்தை பட்டுப்பாடா செய்ய சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வாங்கி கொண்டு அதை மக்களிடம் கொடுக்காமல் ஏமாற்றிருக்கிறாரு. அதை நைனா முகமது என்பவர் தட்டி கேட்டிருக்காரு. இறுதியில் அவரும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அவருடைய மரணங்கிறது சந்தேகத்துக்கு உட்பட்ட வகையில் இருக்குது. அதனால் இதை தீவிரமாக விசாரிக்கணும்னு சொல்லி அங்கே பிரச்சனை எழும்பொழுது நாம் தமிழர் கட்சி அங்கே கூட நின்று அதற்கான விசாரணை செய்வதற்கு உதவி செய்திருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மர்மமான முறையில் அவருடைய மரணம்ங்கிறது நடந்திருக்குது. யாரோட மரணம்? நவாஸ்கனி அவர்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஜமாத்தில் உள்ளவங்க மக்கள் இடத்துல கொடுக்கல. அதை நைனா முகமதுங்கிறவர் கேட்டிருக்காரு, நீங்கள் நவாஸ்கனி கொடுத்த பணத்தை ஏன் அந்த மக்கள்கிட்ட கொடுக்கல அப்படின்னு. அதாவது இவர் கொடுத்ததே தவறு, அந்த பணத்தை அமுக்குனது அதை விட தவறு. அந்த பணத்தை நியாயமாக தட்டி கேட்டது நைனா முகமது, அவரை கொன்றது மிக மிக தவறுங்கிறது இன்னைக்கு இறுதிக்கட்ட முடிவாக இருக்குது. இதை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னோட காணொலியில் பேசியிருக்கிறாங்க. எப்படியோ அந்த உண்மைங்கிறது வெளியில் வந்துருச்சு. இதை பொறுத்து கொள்ள முடியாத ஐயா நவாஸ்கனி அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வழக்கு தொடுக்கிற விதமாக இன்றைக்கி நோட்டீஸுங்கிறது அனுப்பியிருக்காங்க. இப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் நீங்கள் 5 கோடி ரூபாய் கேட்ட உடனே கொடுப்பதற்கு திமுகவில் போதைப் பொருளை விற்று பணம் சம்பாதித்த சாவர் சாதிக்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த பதிலுங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று தான் நவாஸ்கனி அவர்கள். ஏன் அப்படின்னா, தான் தேர்தலுக்கு பணம் கொடுத்தோமா இல்லையாங்கிற விசாரணை முதல்ல காவல்துறை தொடங்கணும். அதுதான் நியாயமான ஒன்று. அண்ணன் சாட்டை துரைமுருகன் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய ஒரு வலையொலியில் ஒரு கட்சியோட ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மை இருக்கத்தான் செய்யும். அப்போ அதன் அடிப்படையில் அதுக்கான விசாரணை முதல்ல மேற்கொள்ளணும். நவாஸ்கனி அவர்கள் உண்மையிலே மக்களுக்கு பணம் கொடுத்தாருன்னு. ஆனால் எங்கள் அண்ணன் செய்த தவறு என்ன தெரியுமா? அவர் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா ஊடகமும் அவர் பேசுபொருளாக மாற்றிருச்சு. அவர் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, 234 தொகுதியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுத்துருக்காங்க. அதை விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்லி கூடுதலாக ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார்னா இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலையுமே அவர் மீது ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பிரபலமாக பேசியிருக்கலாம். இன்னும் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு நிறையா ஊடக வெளிச்சம்ங்கிறது கிடச்சிருக்கும். அண்ணன் அந்த சின்ன தவறு பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் நவாஸ்கனி என்னமோ ரொம்ப யோக்கிய சிகாமணி போல் அவர் இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. உண்மையிலே மனசாட்சியோடு சொல்லப்போனால் இறை அச்சம் இருந்தது அப்படின்னா, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை தினந்தோறும் படித்து 5 முறை தொழுகை செய்யக்கூடியவராக இருந்தால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு, அது பெரிய அநீதி என்பதை அவர் ஏன் உணரலை? அந்த பணத்தை ஜமாத்தில் கொடுக்குறவங்க, அங்கே இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய பொன்மொழியெல்லாம் போதிக்கிறவங்க, அவர்களையே அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இங்கே எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடு, எவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்து இருக்குது. அநீதிகளுக்கு எதிராக எவன் ஒருவன் உண்மையாக போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத்துன்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர்களை பின்பற்றக்கூடிய நவாஸ்கனியும் அவர்களை சார்ந்தவர்களும் இப்படி செயல்படுவது எந்த அளவுக்கு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயலாக தெரிகிறது. அப்போ இதை ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் வெளியில் கொண்டு வந்தது, இல்லை இதை பற்றி பேசுபொருளாக மாற்றியது ஒரு தவறாக தெரியுது. இப்போது நவாஸ்கனி அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்துருந்தாங்க, உண்மையிலே ராமநாதபுரம் தொகுதிக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது.
சொல்லப்போனால் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் நவாஸ்கனி அவர்களுக்குமே நிறைய முரண்பாடு வருது. மாவட்ட ஆட்சியர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையே 2 பேரும் மோதிக்கொள்கிறாங்க. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. அமைச்சர் ராஜா கண்ணப்பன் வந்து அமைச்சராகவும் இருக்கிறாங்க. அதே போல் நவாஸ்கனி அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. 2 பேருக்கு முரண்பாடு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி தகாத வார்த்தைகளை பேசிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அவங்க கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனாலும் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக நவாஸ்கனி அவர்கள் போட்டியிடுறாங்க. இதை வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் பலருமே வந்து எதிர்த்து அங்கே வந்து உள்ளடி வேலைகள் செய்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ அந்த அச்சத்தின் பெயரில் நம்ம எப்படியாவது வென்றாகணுங்கிறதுக்காக நவாஸ்கனி அவர்கள் பணத்தை கொடுக்க முன் வந்திருக்காருங்கிறது தான் இதோட மைய கருத்தில். என்ன ஒரு நகைச்சுவைனா, சினிமாவில் இருந்து இன்று வரைக்கும் நிகழ்கால அரசியல் வரைக்குமே எதனால் ஒருத்தவர் வந்து பேசிட்டாரு அப்படின்னா உடனே அவர் மீது மான நஷ்ட வழக்கு போட்டுறது. என்ன மான நஷ்ட வழக்கு? என்னோட பேரை களங்கம் ஏற்படுத்திட்டாரு, எங்களோட கூட்டணிக்கு களங்கம் ஏற்படுத்திட்டாருன்னு. என்ன கூட்டணி? 234 தொகுதிக்கும் பணம் கொடுக்கறது ஒரு கூட்டணியா? இல்லை 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் பணம் கொடுப்பது ஒரு கூட்டணியா? இல்லை வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை வென்று அதிகாரத்துக்கு வருவது ஒரு கூட்டணியா? இதுக்கு பேசாமல் சும்மா நின்று அந்த மக்களுக்கு இருக்கிற பணத்தை பிச்சை எடுத்தாவது உதவி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வாழ்த்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அதையும் கூட கௌரவமாக நினைத்து போட்டியிடக்கூடியவர்கள் தான் திமுக கூட்டணியிலேருந்து போட்டியிடுறவங்க. அதையும் பெருமிதமாக கருதி எனக்கு மானம்னு ஒன்று இருக்குது, ரோசம்னு ஒன்று இருக்குது, வெக்கம்னு ஒன்று இருக்குதுன்னு இதெல்லாம் இருந்திருந்தால் நவாஸ்கனி அவர்கள் கடந்த 5 ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது ராமநாதபுரத்தை எப்படி வேணாலும் மாற்றி இருக்கலாம். தண்ணீர் பற்றாக்குறையை நீக்கி இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கலாம், சாலை கட்டமைப்பை தீர்த்திருக்கலாம், அரசு அலுவலங்களோட கட்டமைப்பை உயர்த்தி இருக்கலாம், வேலைவாய்ப்புகளுக்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து பல விதத்தில் உருவாக்கி இருக்கலாம், எவ்வளவோ செய்திருக்கலாம். ஆனால் அது எதையும் செய்வதற்கு துளியளவும் முயற்சி எடுக்காத நவாஸ்கனி இந்த தேர்தலில் 10 லட்சம் ரூபாயும் அதுக்கு மேலேயும் கொடுத்து தான் அவர் வந்து தேர்தல் சந்தித்து இருப்பார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்ற அனைவருமே குறைந்தது ஒரு தொகுதிக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து தன்னோட தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலவரம் இன்றைக்கி இருந்திருக்குது. அது நிரூபிக்கப்பட்டாலும் நிரூபிக்கப்படலைனாலும் அது யதார்த்தமான கள நிலவரம். பல பேர் வந்து பல ஊடகத்தில் வெளிப்படையாக எவ்வளவோ பத்திரிகையாளர்கள்லாம் உட்காந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்கள் எல்லாருமே அரசியல் செய்யணும்னா பல கோடி ரூபாய் அங்கே வந்து முதலீடு செய்கிறாங்க, பல கோடி ரூபாய் வந்து செலவு செய்கிறாங்கன்னு. எத்தனையோ கருத்து கணிப்பில் ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்வதற்கு முக்கியமான காரணம் அவர் நல்லா செலவு செய்கிறாருன்னு. அப்போ தேர்தல் ஆணையத்தோடைய பணம் குறிப்பிட்ட அளவு தான் செலவு செய்யணும்னு இருக்குது. அது நியாயமான வழியில் தான் செய்யணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகள் செய்து வாக்குகளை வாங்குவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது என்பது நடைமுறையில் இருக்குது. அப்போ இதை வெளிப்படையாக ஊடகத்தில் உட்காந்து பல பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க, அரசியல் திறனாய்வாளர்கள் பேசுகிறாங்க, கட்சி சார்ந்தவர்களே எவ்வளவோ பேசுகிறாங்க. அப்போ இதையெல்லாம் தட்டி கேட்காத தேர்தல் ஆணையம், இதையெல்லாம் பேசுபொருளாக மாற்றாதவர்கள் நாம் தமிழர் கட்சியில் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது வேண்டுமென்றே ஒரு வழக்கு ஒன்றத்தை தொடுக்கணும், ஒரு புகார் ஒன்றை அளிக்கணும். இதன் மூலிமா வந்து தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை வந்து திசை திருப்பணும், தன் குற்றத்தை வந்து நிரூபிக்க விடாமல் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக இது போன்ற வேலைகளில் நவாஸ்கனி அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒருபோதும் நடக்க போவதும் கிடையாது. இதில் நீங்கள் எந்த ஒரு தீர்வையும் எட்டப்போவது கிடையாது. இதனால் லாபம் என்னவோ நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கும் தானே தவிர நவாஸ்கனிக்கு ஒன்றும் கிடையாது. வைத்த குற்றச்சாட்டு தான். நவாஸ்கனி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு உண்மையான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இனி வரக்கூடிய காலங்களாவது நேர்மையும் உண்மையுமாக நபிகள் நாயகத்துடைய பின்பற்றக்கூடிய ஒருவராக நடந்து கொள்ளணுங்கிறது நம்மை போன்றவர்களுடைய அபிப்பிராயம். 5 கோடி ரூபாய் கேட்டு அனுப்புறது, 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறது இதெல்லாம் வேணாம். ஏன்னா உள்ளதே நாங்கள் வந்து தெருக்கோடியில் நின்று அரசியல் செய்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பல கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் விட்டீங்கன்னா அது கனவுலையும் நடக்காத ஒன்று. சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மீறி ஆசைப்படாதப்பான்னு. அந்த மாதிரி நவாஸ்கனி அவர்களே நாம் தமிழர் கட்சியிடம் அளவுக்கு மீறி நீங்கள் நஷ்ட ஈடு கேட்டது ரொம்ப தவறு. 2வது ஒன்று, மானம் இருக்குன்னு மான நஷ்ட ஈடு கேட்டீங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியல. தயவு செஞ்சு அந்த மானமும் அந்த ரோசமும் அந்த அறிவும் அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவும் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் உங்கள் மக்களுடைய சேவையில் காட்டுங்க, உங்கள் தொகுதிக்கான வளர்ச்சியில் காட்டுங்க.